வெல்கம் டு யுவர் சேனல் நண்பா. ஆல் போட் கிங் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நேற்று 26/2/2025க்கான ரிசல்ட் என்னென்னு பார்க்குறோம். 400 431 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 431 ஓகேங்க. நம்ம எதிர்பார்த்தபடியே தான் ஏசியில் 41 ஒரு மாஸ் வின்னு தான். ஓகேங்களா, அதில் மை டார்கெட்லேயே ஒரு 8 செட்டு கொடுப்போம், குறைச்சி தான் கொடுப்போம். அதில் மை டார்கெட்லேயே உங்களுக்கு ஏசி 41 ஒரு சூப்பராக அருமையாக ஒரு நல்ல ஒரு வின்னு தான் வந்திருக்கு, மாசான வின்னு தான் வந்திருக்கு. ஓகே நண்பர்களே, அடுத்தது ஆல் போலில் எப்பயுமே நம்ம சொல்லி அடிப்போம். ஆல் போல்னாவே ஆல் போலே ஒன்று ஒரு சூப்பராக ஒரு மாசான ஒரு கெஸ்ஸிங் தான் கொடுத்துருக்குறோம். ஒரு செமையான ஒரு வின் கொடுத்துருக்குறோம். வின் பண்ணி ஜெயிச்சுங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேங்களா, பாருங்க ஏபிஎஸ்சி பிசி பாக்ஸில் 41-14 கொடுத்தோம். 41ங்கிற நம்பர் உங்களுக்கு சூப்பராக அழகாக பாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, மை டார்கெட்லையும் 41 சூப்பராக உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்கேன். ஓகே நண்பர்களே, அடுத்தது ஆல் போலை பொறுத்த மட்டும் 5-1 கிட்டத்தட்ட 100% இது ஒரு உங்களுக்கு 90% வந்தாலும் 99% சொல்லியிருந்தேன். 5 தான் என்னோடய டார்கெட்லேயே வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒன்று நான் உங்களுக்கு 90% கிட்ட சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, அனைத்து நண்பர்களும் வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேங்களா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல். ஓகே நண்பர்களே, 5-1 ஆல் போர்டு நமக்கு சூப்பராக பாஸ் ஆகிட்டு வந்துருக்குது. ஆல் போர்டில் எப்பவுமே சொல்லி கொடுத்துருப்போம். 431 சி போர்டில் உங்களுக்கு சூப்பரான ஒரு மாசான வின்னு தான் வந்திருக்கு. ஓகே நண்பர்களே, நான் எதுக்கு ஒரு நம்பரும் 2 நம்பரும் பாக்ஸ் போட சொன்னேன். இப்போ 2 நம்பருக்கு நான் 1 வச்சு நான் கனெக்ட் பண்ணேன். ஆல் போர்டில் 1 4 வச்சு சரி 14-41 இந்த மாதிரி வருது. நான் கனெக்ட் பண்ணேன். எதுக்கு நான் ஒரு பாக்ஸ் போட சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு நம்பர்னாலும் ஒரு நம்பர் வாங்கி கொடுக்கும். ஓகேங்களா, அதுக்கோசரம் உங்களை பாக்ஸ் போட சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, இன்றைக்கான ஆல் போட் கிங் 27/2/2025 கார்னியா ப்ளஸ் குழுக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 562 கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனும் காட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே பெல் ஐக்கன் காட்டும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படின்னா நம்ம போகிறக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாட்சிங் ஃபுல் வீடியோ நோ ஸ்கிப் நண்பா. ஓகேங்களா, பார்க்குறது ஒரு 10 நிமிஷம் ஒரு 8 நிமிஷம் தான். அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நான் இடையில உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸு உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஓகேங்களா, எப்படி ஒரு நாளைக்கு ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா 2 நம்பர் எடுத்திங்கன்னா அதை வச்சு எப்படி நம்ம பாக்ஸ் போடுறது, இல்லை ஒரு நம்பர் எடுத்து அதை வச்சு எப்படி ஏபிஎஸ்சி பிசி பாக்ஸ் போட்டு ஒரு நாளைக்கு 1000 2000 எடுக்கிறது எப்படின்னு உங்களுக்கு டிப்ஸ் சொல்லுவேன். உங்களுக்கு புரியாமல் போயிடும். எந்த நம்பர் வின்னிங் நம்பர்னு சொல்லுவேன், எந்த நம்பர் மேலே அதிகமாக காட்டலாம், எந்த நம்பர் மேலே கம்மியாக காட்டலாம்னு சொல்லுவேன், எந்த நம்பர் மேலே போர்டெலாம் அதுக்கிட்ட வர மாதிரி இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா, இல்லை நான் உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதுக்கோசரம் தான் பார்க்காத ஒரு 8 நிமிஷம் தான். அது பார்த்து உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்காங்க. ஒன்லி கெஸ்ஸிங் மட்டுமே நண்பர். இது ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக பார்க்காதீங்க. ஓகேங்களா, நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி. ஓகேங்களா, இந்த வீடியோ ஒரு கருத்து கணிப்பு மட்டும் பாருங்கள். தயவுசெய்து கன்ஃபார்மிட்டி தயவுசெய்து பண்ணாதீங்க. முக்கியமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் எதுக்கு ஷேர் பண்ணுற சொன்னால், இன் கமெண்ட் உங்களுடைய கமெண்ட்டில் வந்து உங்களோட கெஸ்ஸிங் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏன்னா எதுக்குன்னா நீங்கள் ஒரு நல்ல கெஸ்ஸராக இருப்பீங்க. ஓகேங்களா, அதுக்கோசரம் உங்களுக்கு 4 நம்பர்லேருந்து 3 நம்பர் அழகாக பாக்ஸ் போட்டு அழகாக வின் பண்ணுவீங்க. நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் கெஸ்ஸிங் வந்து கமெண்ட்டில் போட்டிங்கன்னா அவங்களுக்கும் பார்த்து அவங்களும் வின் பண்ணுவாங்க. ஓகே நண்பர்களே, ஏன்னா மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கணும். ஓகேங்களா, அதுக்கோசரம் நம்மளோட சேனலில் வச்சுருக்கோம். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை வந்து லைக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, முக்கியமாக உங்களோட கெஸ்ஸிங்கை கமெண்ட்டில் போட மறக்காதீங்க. ஓகே, இது ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் நம்மளோட பெஸ்ட் கமெண்டில் டி தினேஷ் அவர்கள். ஓகேங்களா, டி தினேஷ் வந்து 348 பாக்ஸ்ன்னு போட்டிருந்தார். ஓகேங்களா, 348 பாக்ஸ் போடுறப்ப அவருக்கு வந்து என்ன சொல்லியிருக்கோம், 438ன்னு வந்துருக்கும். ஓகேங்களா, அது 438 நான் இப்போ ஏபியை ஒரு பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு நம்பர் 2 நம்பர் எடுத்து பாக்ஸ் போடுங்க. இப்போ அவரை பார்த்து சரி ஏபி பாக்ஸ் போட்டால் நம்மளுக்கு ஏபியில் நம்மளுக்கு 43 வந்துச்சு, சரி ஒரு பாக்ஸில் இருக்கார் அப்படின்னா 43 நம்ம கொஞ்சம் ப்ளே பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சில பேர் அதை பார்த்துட்டு ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதுக்கோசரம் தான் சொல்கிறேன். நம்மளுடைய தினேஷ் அவர்கள் அன்றைக்கே கமெண்ட் பண்ணியிருந்தார். ஓகேங்களா, லக்கி பாக்ஸுக்கு நம்ம போடுறப்பே அவரும் கமெண்ட் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஏன்னா கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு 4 பேர் பார்ப்பாங்க, உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, நீங்களும் கொஞ்சம் நல்லபடியாக எடுத்துகிட்டு இருந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்குது தானே, அதுக்கோசரம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, சிங்கிள் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 156, பி போர்டில் 18, சி போர்டில் 153. ஓகேங்களா, இது நான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். உங்களுடைய கணக்கு வழக்குகள் உங்களுக்கு ட்ரிக்ஸில் எது ஒன்று இருந்தால் நீங்கள் இதையே எடுத்து என்னோடய நம்பர் உங்களோட நம்பரை ஒத்து போனால் நீங்கள் எடுத்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, 1 5 எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்னு படுத்து இதை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அது ஏபிஎஸ்சி பிசி நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 15 51 50 05 52 25 60 06 61 16
65 56 68 86ன்னு சொல்லி ஒரு 14 செட் எடுத்து வந்துருக்கிறேன். அதில் மை டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் 50 05 61 16 86 68 65 56ன்னு சொல்லி எடுத்து வந்துட்டு ஓகேங்களா. ஒரு 8 செட் என்னோடய மை டார்கெட்டில் மட்டும் எடுத்து வந்துருக்கிறேன். இதுலேருந்து ஒரு ஏபி ஏசி பிசி எடுத்துகிட்டு வந்துருக்க மாதிரி அடிக்கிற மாதிரி தான் எடுத்து வந்துருக்கிறேன். இதுலேருந்து உங்களோட நம்பர் என்னோட நம்பர் மேட்ச் ஆனிச்சுன்னா எடுத்து லிமிட்டடாக ப்ளே பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே. டபுள்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் 22 33 66ன்னு சொல்லி எடுத்து வந்துருக்கிறேன். ஓகேங்களா. நாளைக்கு டபுள்ஸ் வந்து இதில் இருந்தால் வரணும். மேபி உங்களோட டார்கெட்டில் எது எந்த டபுள்ஸ் இருக்கோ அதை எடுத்து ப்ளே பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணும் என்னோடய எண்ணும் டபுள்ஸில் பொறுத்த மட்டும் ஒட்டுக்காக இருந்தால் எடுத்து லிமிட்டடாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே. அடுத்து ஏபிசி பாக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் 150 156 506 508 563 568 168 163 அப்படின்னு சொல்லி ஒரு 8 பாக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதில் மை டார்கெட் பொறுத்த மட்டும் 168 163 506 508 568 சொல்லி ஒரு 5 பாக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா. எதுக்கு நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாக்ஸ் போட்டு சொல்லணும். ஒன்று சி போர்டு வாங்கி கொடுக்கும், அப்படி இல்லைனா பிசி வாங்கி கொடுக்கும், அப்படி இல்லைனா ஏபிசி உங்களுக்கு வாங்கி கொடுக்கும். ஓகே நண்பர்களே. இப்போ ப்ரோ நீங்கள் 5 செட்டு தரீங்க, உங்களுக்கு பாக்ஸ் அதிகமாக இருக்குது, எப்படி நாங்கள் எல்லாமே எடுத்து ப்ளே பண்ணுறது, நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ 568 இருக்கா, இப்போ 568 இது பாக்ஸ் போடுறப்ப 680 ஒரு 3 பாக்ஸ் அதை போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பாக்ஸ் ட்ரிக்ஸ்லாம் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா பாக்ஸ் ட்ரிக்ஸ் இருக்கும், ஆல்போர்ட் ட்ரிக்ஸ் இப்போ இருக்கும். அதில் போய் கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நேற்று ஆல்போர்டு வந்திருக்கு. நேற்று அதை வந்து நான் ஆல்போர்டு 5ன்னு எடுத்து கொடுத்தேன். ஆனால் 1 வந்துருச்சு. ஆனால் 1ன்னு கொடுத்தா நம்ம ஃபார்முலா மெத்தடில் எடுத்து கொடுத்துருவோம். ஓகே நண்பர்களே. போய் ட்ரிக்ஸ்லாம் போய் பாருங்கள். இந்த 568 இருந்துச்சு, இப்போ 856. இப்போ இது ஒரு 3 பாக்ஸாக போட முடியும். 3 பாக்ஸ்னு இப்படி தான். இங்கே 5 6 8 8 5 6 6 8 5 5 6 8 இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு 3 பாக்ஸாக போட்டுக்கிட்டு இப்போ என்ன வரல, இப்போ 56 ஏபி 56 பிசி, இப்போ என்ன இல்லை ஏசி 56 ஒரு செட்டு. இப்போ 85 ஏபி 85 பிசி, அப்போ என்ன இல்லை 85 ஏசி, அதில் ஒரு செட்டு. இந்த மாதிரி ஒரு செட்டோ 2 செட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி விட்டிங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு 3 டிஜிட் அடிக்கனாலும் இதில் உங்களுக்கு 2000 இல்லை 2 செட் வச்சு 2000, ஒரு செட் வச்சு 1000 அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக வின்னிங் அடிச்சிடும். ஏன்னா இதில் செட்டு கணக்கு அதிகமாக வரும். ஓகேங்களா. அதுக்கோசரம் நான் சொல்கிறேன். அடுத்து ஆல்போர்ட் ட்ரிக்ஸ். ஆல்போர்ட் நம்பர் பொறுத்த வரைக்கும் இதில் பாக்ஸ் போகிறப்போ 1 மட்டும்னு சொல்லிக்கிறேன். பிசி மட்டும் எடுத்து ப்ளே பண்ணாதீங்க. ஏன்னா பிசி உங்களுக்கு பாக்ஸ் போகிறப்ப பிசி உங்களுக்கு சைடில் உங்களுக்கு வாங்கி கொடுத்துரும். அதனால் நீங்கள் ஏபி ஏசி மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே. அடுத்தது ஆல்போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 15. ஓகேங்களா. 1-5ன்னு சொல்லி எடுத்து வந்துருக்கு. என்னடா நேற்று கொடுத்த நம்பர் இன்றைக்கி கொடுத்துருக்காருன்னு நினைக்காதீங்க. என்னுடைய ஃபார்முலா மெத்தடில் உங்களுக்கு எப்படி எடுத்தாலுமே நான் கணக்கு பண்ணி எடுத்தாலுமே 1-5 தான் வருது. ஓகேங்களா. அதுக்கோசரம் தான் நான் உங்களுக்கு 1-5 கொடுத்துருக்காரு. இதில் எனக்கு எது ரொம்ப ஸ்ட்ராங்னு படுறதோ நான் எது நல்லா ஸ்ட்ராங்னு படுறதுனோ அதெல்லாம் உங்களுக்கு வரவே மாட்டேங்குது. நான் சைடில் எந்த சப்போர்ட் நம்பர் கொடுக்குறனோ அந்த நம்பர் தான் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி எனக்கு ரொம்ப 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 எனக்கு ஸ்ட்ராங்னு படுறது என்ன விஷயம்னா ஒரு நம்பர் தான் படுது. ஓகேங்களா. இந்த 1 தான் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100% எனக்கு வர மாதிரி தெரியுது. ஓகேங்களா. இந்த 1 மட்டும்தான் வருது. இந்த 5 வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% வச்சுக்கலாம். ஓகேங்களா. இதை ஒரு நாளைக்கு இதில் ஒரு 5000 செட்டு நீங்கள் கட்டுறீங்கன்னா இதில் ஒரு 2500 செட்டு கட்டலாம். அந்த மாதிரி தான் எனக்கு என்னோடய கணக்கில் வந்துக்கிட்டே இருக்குது. 1-5 நான் எப்போயுமே ஆல்போர்டு சொல்லி நம்ம அடிப்போம் நம்மளோட சேனலில். ஓகே நண்பர்களே. இதில் ஒரு 100% எனக்கு இருக்குதுன்னு ஒரு 90% இருக்குது. போய் என்னோடய ப்ளேலிஸ்ட்லாம் போய் பாருங்கள். ஓகேங்களா. அதில் ஆல்போர்ட் ட்ரிக்ஸ்லாம் அதில் இருக்குது. அதை பற்றி தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். அதில் ஒரு நாள் மிஸ் ஆகலாம், 2 நாள் மிஸ் ஆகலாம், 3 நாள் மிஸ் ஆனால் கூட அடுத்த 4 நாள் தொடர்ந்து அடிக்கும். அந்த மாதிரி தான் ஆல்போர்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா. அதில் போய் கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. அடுத்து பாக்ஸ் ட்ரிக்ஸ்லாம் இருக்கும். அதை போய் கொஞ்சம் பாக்ஸ் ட்ரிக்ஸ்லாம் போய் பாருங்கள். ஓகேங்களா. இன்னும் வீடியோலாம் உங்களுக்கு போகிறேன். ஓகேங்களா. ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல் நண்பா. இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அனைவருக்கும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.